ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்தியால நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி ஒரு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. ஆனா ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லாததனால நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு உட்பட சில சிறிய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்க போறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல என்ன சொல்லி வந்தாருன்னா, மூன்றாவது முறை நாங்க ஆட்சி அமைச்சா மிகப்பெரிய விஷயங்களை செய்ய போறதா சொல்லி வந்தாரு. அதுவும் குறிப்பா இந்தியாவுடைய ராணுவ வலிமையை அதிகப்படுத்துவது மற்றும் பொருளாதாரத்தை உயர்த்துவது போன்ற பல விஷயங்களை செய்ய போறதா சொல்லி வந்தாரு. இந்த சூழ்நிலையில மூன்றாவது முறையா இன்னும் ஒரு சில நாட்கள்ல திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க இருக்காரு. அவரோட மூன்றாவது முறை ஆட்சியில இந்தியால என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம், இந்தியா பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடைய உறவுல என்னென்ன விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவு எப்படி இருக்கும், இந்தியாவுடைய ராணுவ வலிமை எப்படி அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அதற்கு என்னென்ன திட்டங்களை திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்ய போறாங்க, மோடி 3.0ல இந்தோ பசிபிக் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் விஷயத்தை எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்கு பின்னாடி தன்னுடைய வெற்றியை அறிவித்த கூட்டத்துல அடுத்த 5 வருடங்கள்ல இந்தியா மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க இருப்பதா சொல்லியிருக்காரு. அதுவும் குறிப்பா ராணுவ ரீதியில் இந்தியா ஒரு வலிமையான நாடா உருவெடுக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் எந்த பிரதமரும் இவ்வளவு ஓப்பனா இந்தியா ராணுவ ரீதியில் ஒரு வலிமையான நாடா உருவெடுக்கும் அப்படின்னு சொன்னது கிடையாது. ஆனா தற்போது திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருப்பது நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா இன்னும் கூடிய விரைவில் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமா உயரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லி இருக்காரு. இந்த விஷயங்கள் தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. 2019ல 2வது முறையா திரு மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு சீன இந்திய எல்லையான கல்வான் பகுதியில இந்தியா மற்றும் சீன படையினருக்கு இடையே ஒரு மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல்ல இந்தியா மற்றும் சீன வீரர்கள் உயிரிழந்தாங்க. அதற்கு பிறகு இரு நாடுகளும் பல வருடங்களா எல்லையில் ஸ்டாண்ட் ஆஃப் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ராணுவ வீரர்களை இந்தியா மற்றும் சீனா எல்லை பகுதியில நிறுத்தி வச்சிருக்காங்க. பல கட்டமா பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கும் இடையில் நடத்தப்பட்டாலும் இதுவரைக்கும் எந்த முடிவும் ஏற்படல. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல ஷாக்ஷம் வேலி அப்படிங்கிற பகுதியில சீனா சாலை அமைக்கிறாங்க. இந்த சாலை உலகின் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சியாச்சின் பகுதிக்கு மிக அருகில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல் பகுதியில தற்போது இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் அண்டை நாடுகளான ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் சீனா ராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களையும் ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதை கவுண்டர் செய்யும் விதமா இந்தியாவும் சவுத் சைனா சி பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தற்போது ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சமீபத்துல பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை சப்ளை செஞ்சிருக்காங்க. மலேசியா, வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை சப்ளை செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சவுத் சைனா சி பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் இந்தியாவும் பல ராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. திரு மோடி அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவை சீனா இது போன்று வலிமையா எதிர்த்தது கிடையாது. அதனால திரு மோடி அவர்களோட 3வது ஆட்சி காலத்துல சீனாவை இந்தியா இன்னும் வலிமையாக எதிர்க்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு மோடி அவர்கள் வெற்றி அடைந்த பிறகு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசி மூலம் அவரோடு பேசியிருக்காரு. அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அமெரிக்காவை பொறுத்த மட்டில் இந்தோ பசிபிக் ரீஜன்ல சீனாவை எதிர்ப்பதற்கு இந்தியா போன்ற ஒரு வலிமையான நாட்டோட உதவி தேவை. இந்தியாவை பொறுத்த மட்டில் முன்பு ரஷ்யாவுடனான உறவு தான் ரொம்ப முக்கியமானதா பார்த்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது ரஷ்யா உக்ரைன்ல சண்டையில ஈடுபட்டு வருவதனால சீனாவுடன்
இந்தியாவுடன் மிக இணக்கமா ரஷ்யா செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய படையில மிகப்பெரிய அளவுல ரஷ்யா ஆயுதங்கள் இருக்கு. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யா இந்தியாவுக்கு ஆயுதம் சப்ளை செய்வதில் கால தாமதம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ஆயுதங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைப்பதிலையும் பிரச்சனை இருக்கு. இதன் காரணமாக இந்தியா தற்போது தன்னுடைய ஆயுத கொள்முதல அமெரிக்கா, இஸ்ரேல், பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு மாற்றி அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உள்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் முயற்சிகள் நடைபெற்று வருது. திரு மோடி அவர்களின் 3வது ஆட்சி காலத்துல இந்திய தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் இணைந்து ஆயுத தயாரிப்புல மிகப்பெரிய அளவுல ஈடுபடுவாங்க. இதன் காரணமா இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும். 2022வது வருடத்தில இருந்து 2023வது வருடத்துக்குள்ள இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி 21,000 கோடி ரூபாயா இருக்கு. இது போன வருடத்தை கம்பேர் செய்யும் பொழுது 32% அதிகரிச்சிருக்கு. போன வருடம் வெறும் 15,900 கோடி ரூபாய்க்கு தான் ஆயுதம் இந்தியா ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. கடந்த 10 வருடங்கள்ல பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி 31 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதுல 60% ஆயுதங்களை தனியார் நிறுவனங்கள் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. 40% ஆயுதங்களை அரசு நிறுவனங்கள் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. 2004 இருந்து 2013வது வருடம் வரைக்கும் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி வெறும் 4,300 கோடி ரூபாய் தான். அதுவே திரு மோடி அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு 2014 இருந்து 2023வது வருடத்துக்குள்ள 88,300 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இதற்கு காரணம் திரு மோடி அவர்கள் கொண்டு வந்த பல பாலிசி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா தன்னுடைய உள்நாட்டு ஆயுத தயாரிப்பை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சாலும் ஃபைட்டர் ஜெட், ட்ரோன்ஸ் போன்ற அதிநவீன ஆயுதங்கள் தயாரிப்புல இந்தியா கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. அதற்காக அமெரிக்காவுடனான தன் உறவை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனமும் இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும் இன்னும் கூடிய விரைவில் ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு தேவையான விமான இன்ஜினை இந்தியால தயாரிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவிடம் இருந்து 31 பிரெடேட்டர் ட்ரோன்களை இந்தியா வாங்க போறாங்க. இந்த ட்ரோன்கள் உலகின் தலை சிறந்த தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள். இந்த பிரெடேட்டர் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியாவால எப்படி பாகிஸ்தானுக்குள் சென்று பாலக்கோட் விமான தாக்குதல் நடத்தினாங்களோ அதே போன்று நமது வீரர்களை பாகிஸ்தான் எல்லைக்குள் அனுப்பாமலே இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்குதல்களை இந்தியாவால பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல செய்ய முடியும். திரு மோடி அவர்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா திரும்ப கைப்பற்றுவது குறித்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. அதனால தன்னுடைய 3வது ஆட்சி காலத்துல பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பதற்கான பல வேலைகளை அவர் செய்வாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை இந்தியா கைப்பற்றிட்டாங்கன்னா சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து செய்து வரும் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டம் மிகப்பெரிய அளவுல தோல்வி அடையும். இதை தடுப்பதற்கு சீனாவும் இந்தியாவுடன் சண்டையிடுவதற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக தான் இந்தியா அமெரிக்காவுடனான தன் ராணுவ உறவை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தோ பசிபிக் ரீஜன்ல சீனாவுக்கு செக் வைக்கும் விதமா ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா போன்ற 4 நாடுகளும் இணைந்து குவாட் அப்படிங்கிற ஒரு வலிமையான கூட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க. இந்த கூட்டமைப்பு இந்தோ பசிபிக் ரீஜன்ல இன்னும் ஆக்டிவா செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக்பர்சன் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல அமைதி ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த பிராந்தியத்துல வளர்ச்சி ஏற்படுவதற்கும் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் அப்படின்னு வெறுமன சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா 2019ல திரு மோடி அவர்கள் வெற்றி பெற்ற போது இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான உறவுல பிரச்சனை கிடையாது. அப்பொழுது சைனீஸ் மினிஸ்டர் மிகப்பெரிய அளவுல திரு மோடி அவர்களை பாராட்டினாரு. ஆனா தற்போது திரு மோடி அவர்கள் வெற்றி பெற்றத ரொம்ப சட்லா வாழ்த்து தெரிவிச்சிட்டு போறாங்க. இதுல இருந்து திரு மோடி அவர்களின் 3வது ஆட்சி காலத்துல சீனாவுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்திய கடற்படையோட வலிமையை திரு மோடி அவர்களின் 3வது ஆட்சி காலத்துல மிகப்பெரிய அளவுல உயர்த்த முயற்சிகள் நடக்கும். இது நாள் வரைக்கும் இந்தியாவுக்கு 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மட்டும் போதும் அப்படிங்கிற திட்டத்துல இந்தியா இருந்தாங்க. ஆனா சமீபத்துல பேட்டியளித்த இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்தியாவுக்கு குறைந்தது 5 முதல் 6 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களாவது தேவை அப்படின்னு பேசியிருக்காரு. இதுல இருந்து
அதாவது இந்தியாவை சுற்றியுள்ள தீவுகளான அந்தோமான் நிக்கோபார், லட்சத்தீவு போன்ற இடங்கள்ல கடற்படை தளங்களை மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி அந்த இடங்கள்ல விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை அந்த கடற்படை தளங்கள்ல நிறுத்தி வைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு ஆம்கா போன்ற 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களும் வேகம் எடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் அசர்பைசான எதிர்ப்பதற்கு இந்தியா, அர்மீனியா, கிரீஸ் போன்ற நாடுகளுடனான தன் உறவை மிகப்பெரிய அளவுல வரும் காலத்துல அதிகப்படுத்துவாங்க. ஏற்கனவே அர்மீனியாவுக்கு இந்தியா தன்னுடைய பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம், அம்யூனிஷன்ஸ், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் போன்ற பல ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இன்னும் வரும் காலத்திலையும் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி அர்மீனியாவுக்கு மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம காஷ்மீர் விஷயத்துல தலையிடும் துருக்கிக்கு செக் வைப்பதற்கு கிரீஸ் உடனான தன் உறவை இந்தியா அதிகரிக்கும். இந்திய மற்றும் கிரீஸ் கடற்படையினர் மத்திய தரைக்கடல் பகுதியில வரும் காலத்துல இணைந்து செயல்படுவாங்க. கிரீஸுக்கு தேவையான ஆயுதங்களையும் இந்தியா வரும் காலத்துல மிகப்பெரிய அளவுல ஏற்றுமதி செய்யும். அது மட்டும் இல்லாம கனடா, பாகிஸ்தான், யூகே, அமெரிக்கா போன்ற இடங்கள்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளும் வரும் காலத்துல மர்ம நபர்களால் வேட்டையாடப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு மோடி அவர்களின் 3வது ஆட்சி காலத்துல மிகப்பெரிய பின்னடைவு காத்திருப்பதா சொல்லப்படுது. பாகிஸ்தான், கனடா, அமெரிக்கா போன்ற இடங்கள்ல வரும் காலத்துல மர்ம நபர்களோட தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இதனால உள்நாட்டுல தீவிரவாத செயல்கள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிச்சுன்னா இந்தியா தன்னுடைய ராணுவ வலிமையை அதிகப்படுத்தி தீவிரவாத செயல்களை கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்கும். இதனால இன்னும் கூடிய விரைவில் சீனாவுக்கு போட்டியா மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடா இந்தியா உருவெடுக்கும். இதுதான் திரு மோடி அவர்களின் 3வது ஆட்சி காலத்துல இந்தியால நடைபெறக்கூடிய மாற்றங்களா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டியர் வியூவர்ஸ், வேற ஏதாவது விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.